வணக்கம் நண்பர்களே, வணக்கம். ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி, அதாவது ஃபீஃபா ஃபுட்பால் வேர்ல்டு மேட்ச். இந்த ஃபீஃபாங்கிறது இந்த ஃபுட்பால் வேர்ல்டு மேட்ச் ஒலிம்பிக்கு அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட். ஸோ அதில் நேற்றைக்கு பார்த்திங்கன்னா ஜெர்மனியோட மோதின ஒரு நாடு பார்த்திங்கன்னா குராக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நாடு, சின்ன தீவு. அந்த நாட்டினுடைய மக்கள் தொகை ஒரு 1.5 லட்சங்க. 1.5 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு ஃபீஃபாவில் தகுதி பெற்று இன்றைக்கி மேட்ச் ஜெர்மனியோட விளையாண்டு தோற்றுருச்சு. 7 கோல் வாங்கிருச்சு. ஆனால் அவங்களும் ஒரு கோல் போட்டிருக்காங்க, ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க. முதல் சுற்றில் ஒரு அபாரமான விளையாட்டு தான் சொல்ல முடியும். ஜெர்மனி கூட அவங்க ஒரு 7 கோல் போட்டாங்க. டிஃபென்ஸ் கொஞ்சம் வீக்காக, அடுத்து இதில் கொஞ்சம் வின் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக. ஸோ இது ஏன் சொல்ல வர்றேன்னா, ஒரு சின்ன நாடு, 1.5 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு தீவு உலக நாடே உற்று நோக்கிற அளவுக்கு உலக நாட்டினுடைய பார்வையை அந்த குரோக்கா நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. காரணம், அவங்க அந்த ஃபீஃபா ஃபுட்பால் வேர்ல்டு மேட்ச்சில் தகுதி பெற்று விளையாண்டுக்கிட்டு இருக்கிற ஒரே காரணத்துக்காக எல்லா நாடையும் அப்படியே ஒரு செகண்டில் அப்படியே இந்த நாட்டு பக்கம் கவனத்தை ஈர்த்துச்சு. ஸோ நம்ம நாடு, நம்ம தமிழ்நாடு எங்கே இருக்குது? எத்தனை கோடி மக்கள் இருக்கோம்? சான்ஸே கிடையாது. காரணம் என்னங்கிற, இந்தியாவில் எனக்கு விவரம் தெரிஞ்சு இது வரைக்கும் வந்ததில்லை. ஃபுட்பால் ஃபீஃபாவில் ஒரே ஒரு தடவை 62ல் தகுதி பெற்றுச்சு, அது விளையாட முடியாமல் போச்சான். இன்ன வரைக்கும் இந்த ஃபீஃபா, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டு, உலக ரசிகர்கள் அதிகம் கொண்ட ஒரு ஸ்போர்ட்ஸ், அதாவது ஒரு விளையாட்டுனா அது கால்பந்து தான். அந்த கால்பந்து விளையாட்டை இன்ன வரைக்கும் தகுதி பெற முடியல. காரணம், இங்கே இருக்கிற ஒரு அரசியல் என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் மதத்தில் அரசியல், ஜாதியில் அரசியல், அவனுக்கு ஒரு லீடர், அவனுக்கு ஒரு கொள்கை. இதனால தான் நாடு நாசமாக போயிட்டுருக்கு. பார்ப்போம், நம்ம நாடும் அதில் விளையாடணும்னு நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக உண்மையிலே குராக்கோ நாட்டுக்கு நம்ம இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்லுவோம். நன்றி.